சசிகலா, ஓபிஎஸ் ஒரு அணியாக சேர்ந்து விஜய் பக்கம் நெருங்கி இருந்தால் அதிமுகவுக்கு பெரிய ஆபத்தாக இருக்கும். விஜய் நாளுக்கு நாள் ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு இருக்காரு, வளம் பெறார். விஜய் வெளியிலே வரமாட்டார். விஜய் வெளியில வரமாட்டார். பனையூர் பண்ணையாரே வெளியவா நம்ம ட்விட்டு போடலாம், எல்லாம் சரி. வீட்டுக்குள்ள இருக்கிற விஜய் யாரு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அனுசரணை அரசியல் செய்திருந்தால் அதிமுக இன்னும் கொஞ்சம் உயிர்ப்போடு இருந்திருக்கும். ஓபிஎஸ் திமுகக்குள்ள போயிட்டாரு, நாளைக்கு அந்த வழக்கு என்ன ஆகும்? ஓபிஎஸ் போயிட்டாருன்னு சிவி சண்முகம் கொண்டாடி பேசலாம், சனி போயிடுச்சுன்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம், விமர்சிக்கலாம். அதிமுக ஆபீஸ உடைக்கப்பட்ட பொழுது வேட்டியை மடித்துக் கொண்டு ஓபிஎஸ் பக்கத்துல நிக்கிறவர் தர்மரு. பலவீனமான ஓபிஎஸ்ஐ கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு அரணாக அல்லது அவருக்கு ஒரு வாழ்வை தான் நீங்க திமுக தரதே ஒழிய அவருக்கு பெரிய அதிகாரம் தான் கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. 20 ஆண்டுகள் அமைதியாக இருந்த சசிகலா டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கைகோர்த்த உடனே கலகம் பண்றாங்க. ஒரு இடி அந்த ஒரு இடின்னு பழனிசாமி சிங்கித்தான் போகிறார். பட் அதை மீறி அவர் களம் காண்கிறார். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்திருக்கிறார். நம்ம காலையில இருந்து பார்த்தோம்னாக்கா பல தலைவர்கள் பல விதமா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதிமுகல இருந்து சிவி சண்முகம் அவர்கள் ரொம்ப கடுமையா பிரஸ் மீட்ல பேசியிருக்காங்க. அவர் வந்து அதிமுகவை பிடித்த சனி அப்படின்ற கடுமையான வார்த்தைகள் உட்பட எங்களுக்கு வந்து இன்னைக்கு பூசணிக்காய் சுத்தி போடணும், இன்னைக்குதான் தீபாவளி பொங்கல் அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. சசிகலா அவர்களும் இதை கண்டித்திருக்கிறார்கள். பிஜேபி தரப்புல இருந்து இது வந்து திமுகவிற்கு பலம் கிடையாது, பலவீனம்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதிர்கட்சிகள் சொல்றது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? திமுகவிற்கு இது உண்மையிலேயே பலமா பலவீனமா? திமுகவுக்கு லாபம் தான் நிச்சயமா. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 முறை முதல்வராக இருந்தவர். அதையெல்லாம் தாண்டி நீங்க மிக முக்கியமா பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தோட அடையாளங்கள்ல ஒன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் ஓபிஎஸ் இருப்பார். ஏன்னா 3 முறை முதல்வராக இருந்தவர். நீங்க நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல மொத்தம் தேனி மாவட்டத்துல 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல போடி நாயக்கர் தொகுதி மட்டும்தான் அதிமுக ஜெயித்தது. அதுக்கு காரணமாக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம், அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு அவரும் வந்து திமுக பக்கம் போய்விட்டார். சோ அப்ப போடியிலாவது குறைந்தபட்சம் திமுக மீண்டும் வெற்றி அப்படிங்கிறது ஒரு கள நிலவரம். இன்னொன்று, ஓபிஎஸ் அவர்கள் இப்ப நீங்க விஜய் பக்கம் நகர்ந்திருந்தாலோ அல்லது தனி கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் பக்கம் நின்றாலோ அதிமுகவுக்கு பெரிய சேதாரமா இருக்கும். பட் இப்ப நியாயமா பார்த்தா அதிமுகவுக்கான சேதாரம் கம்மி. நீங்க சொல்லலாம், எல்லாருமே ஒரு தரவு சொல்லுவாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள்ல ஒட்டு மொத்தமா அதிமுகவினுடைய வெற்றிய 21 தொகுதிகள்ல அமமுக பறித்திருந்தது டிடிவி தினகரன் அவர்கள். பட் ஓபிஎஸ் தான் அன்னைக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற பொழுதுதானே இவ்வளவு பெரிய இழப்பை சந்திக்கிறார் அதிமுக. சோ அப்ப நீங்க ஓபிஎஸ்க்கான செல்வாக்கு என்பது அதிக அளவுல இருக்கு. அதை நான் குறைத்து மதிப்பிடல. ஏன் குறைத்து மதிப்பிடலன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துல இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா போட்டிடுறாரு, சுயேட்சை வேட்பாளரா போட்டிடுறாரு, பாஜக ஆதரவோட போட்டிடுறாரு. பலாப்பழம் சின்னம் அவருக்கு ஒதுக்கப்படுது. 5 ஓ பன்னீர்செல்வங்கள் களமிறக்கப்படுறாங்க. ஆன பிறகு கூட ஒரு 3 லட்சம் ஓட்டு எடுக்கிறார். இப்ப இந்த இடத்துலதான் இன்னொரு நுட்பமான அரசியல் இருக்கு. சசிகலா அவர்கள் டெல்டா பெல்ட், அவங்க மன்னார்குடி வகையரா என்பது டெல்டா பெல்ட். நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்த ஓட்டை நீங்க வரிசைப்படுத்துனீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் 2021 சட்டமன்ற தேர்தல்ல 10 லட்சம் ஓட்டு எடுக்கிறார். மொத்தமா ஒரு 10-10.25 லட்சம் ஓட்டு எடுக்கிறார். இதுல 4 லட்சம் ஓட்டு தான் டெல்டா பெல்ட் தமிழ்நாட்டினுடைய பிற பகுதிகளில இருந்து வருது. நான் சொல்ற சென்னை உட்பட எல்லா பகுதியிலும் சேர்த்து. ஆனா தென் மாவட்டத்துல மட்டுமே 6 லட்சம் ஓட்டு வந்துருது. காரணம் வந்து அந்த சமூக அடிப்படையிலான ஓட்டு அப்படிங்கிறது தென் மாவட்டத்துல ரொம்ப வீரியமா வலுவா இருக்கு. நம்ம சசிகலா அவர்கள் அதை குறிவைத்துதான் டிடிவி தினகரன் மதுரையில மேலூர்ல கட்சியை தொடங்கினார். சசிகலா அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துல கமுதி பக்கத்துல கட்சியை தொடங்குறாங்க. சோ அப்ப அவர்கள் அங்க அறிவிக்கிறாங்க, கட்சியினுடைய பெயரை அறிவிக்காட்டாலும் கொடியை அறிவிக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய கணக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ஓபிஎஸ் 3 லட்சம் ஓட்டு எடுத்தது, ஓபிஎஸ் ஒரு மென்மையான போக்கு கையாளுறது எல்லாம் சேர்த்து சசிகலா ஓபிஎஸ் ஒரு அணியாக சேர்ந்து விஜய் பக்கம் நெருங்கி இருந்தால் அதிமுகவுக்கு பெரிய ஆபத்தாக. அப்படி இல்ல, சசிகலாவும் ஓபிஎஸும் கைகோர்த்து இந்த தேர்தல்ல அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள்ல தென் மாவட்டங்கள்ல ஒரு 40 தொகுதிகளை குறிவைத்து வேலை செய்திருந்தாலும் பெரிய ஆபத்தா இருந்தது. நீங்க இது நாள் வரை டிடிவி தினகரன் ஆடிய ஆட்டமோ ஓபிஎஸ் அவர்கள் ஆடிய ஆட்டமோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பலவீனப்படுத்தணும் என்பதற்கான ஆட்டம். அதுல ஒரு கட்டத்துல சோர்ந்து போயிதான் டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவுக்குள்ளே கூட்டணிக்குள்ளே போகிறார். ஓபிஎஸ் பொறுத்தவரை இப்பொழுதுதான் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு முடிவெடுத்திருக்கிறார். நீங்க ஏற்கனவே அவரோடு இருந்தவர்கள் மனோஜ் பாண்டியன்,
திமுக போய்விட்டார். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். திமுகவுக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட ஆள், படை, அம்பாரி அனைத்தையும் இழந்து விட்டார் ஓபிஎஸ். இது அவருக்கான இறுதி வாய்ப்பு. நீங்க வந்து அவர் திமுக பக்கம் நகர்வது என்பது திமுகவுக்கு லாபம்னு. அது என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகல எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை கேலி ஆக்கிக்கிட்டே இருந்தாரு, கேள்விக்குறியாக்கிட்டு இருந்தார்ல ஓபிஎஸ். அவரை நீங்க கூட இணைத்துக்கிறதுனால திமுகவுக்கு லாபம் என்பது ஒரு சில தொகுதிகள்ல இருக்கும். நீங்க ஒரு திண்டுக்கல் மாவட்டத்துல, தேனி மாவட்டத்துல, மதுரை மாவட்டத்துல, ராமநாதபுரம் மாவட்டத்துல இதனுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். அவ்வளவுதான், அந்த 4 மாவட்டங்கள்ல தாக்கம் இருக்கலாம். பட் இதனால திமுக சந்திக்க போகக்கூடிய சவால் இருக்குல்ல, என்ன சவால்னு பார்க்கலாம். நீங்க நேற்று வரை என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? மோடி எதிர்ப்பு நாங்க தான், தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, நாங்க யாருக்கும் எப்பொழுதும் அடிபணிய மாட்டோம், பிஜேபியை வீழ்த்துறதா எங்க லட்சியம். ஓபிஎஸ் யாரு பேச்சு கேட்டு தர்மயுத்தம் நடத்தினார்? ஓபிஎஸ் யாருக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்? ஓபிஎஸ் கடைசியாக அமித்ஷா அவர்களை போய் சந்தித்தார். உங்களை சந்திக்கிறது பாக்கியம்னு கடிதம் எழுதினா அவரை சேர்த்துக்கிட்டோம்ல. அப்ப நீங்க ஒரு ஒரு பெர்செப்ஷன் வார்ல நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மோடி எதிர்ப்புங்கிற ஒரு யுத்தத்துல ஓபிஎஸ்ஐ பக்கத்துல வச்சுக்கொண்டு நாளைக்கு ஒரு மோடியை திட்டுவாரா? பாஜகவை விமர்சிப்பாரா ஓபிஎஸ்? இப்படி கேள்விகள் வருதுல்ல. இப்ப திமுகவில் இருக்கிற எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. ஓரணியில் தமிழ்நாடு, அந்த இடம் ஒரு இடம். இன்னொன்று, அதிமுகவுக்கான ரூட் கிளியரா இருக்குல்ல. நீங்க சசிகலா தனி கட்சி நோக்கி நடந்துட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் ஐக்கியமாயிட்டார். அவர் போட்ட வழக்குகள் என்ன ஆகும்? அப்ப எடப்பாடி பழனிசாமியின் கரங்கள்ல வெற்றி வரல, அதிமுக வந்திருக்கிறது முதல் படியா. நீங்க வெற்றி வரும் போகும், அது காலத்தின் கட்டாயம். பட் இப்ப அவருக்கு என்ன வாய்ப்புன்னா, கட்சி அவருடைய கரத்தில் முழுமையாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சசிகலா தனி கட்சி தொடங்கும் போதும் சரி, ஓபிஎஸ் திமுகவில் இணைந்த பின்பும் சரி, அந்த வாசல் அவருக்கு ஓப்பன் ஆகுது. இனி அவர் வந்து ஜெயிக்கலாம் தோக்கலாம், அது ரெண்டாவது. பட் அந்த இடத்தில் இது அதிமுகவுக்கு சேதாரம் கம்மின்னு நான் பாக்குறேன். திமுகவுக்கு சிறிய லாபம், பட் ஓபிஎஸ்க்கு பெரிய லாபம். ஐயா, அவர் ஓரங்கட்டுப்பட்டு விட்டார். இபிஎஸ் அவர்களுக்கு இது பெரிய லாபம் அப்படிங்கிறீங்க. ஆனா இது உடனடி லாபமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? ஏன்னா ஏற்கனவே அவரை வந்து 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு முதல்வர் அவர்கள் விமர்சித்திருக்கிறாரு. தொடர்ந்து தோல்விகளை வந்து அவர் சந்திச்சிட்டு இருக்காரு. இந்த தேர்தல் வந்து அவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு தேர்தலா இருக்க போகுது. இந்த பக்கம் திமுகல கூட்டணி வலுவாயிட்டே இருக்கு. இப்ப காங்கிரஸ் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு வலுவான கூட்டணி இருக்கும் பொழுது தாவேகா பக்கம் அவங்க போவாங்களா அப்படிங்கிறது தெரியல. காங்கிரஸ்குள்ளேயே வந்து இரு விதமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப வலுவான ஒரு கூட்டணி இருக்கும் பொழுது எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிருந்தா தேர்தல்ல ஒருவேளை அவரு வெற்றிக்கான படியை நோக்கி போகிறது இருந்திருக்கலாம். அதற்கான கதவுகள் வந்து இப்ப மூடப்பட்டதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? நீங்க சொல்ற லாபம் வந்து லாங் ரன்ல வருமா இருக்கும். ஆனா இப்ப தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் இருக்கும் பொழுது இதை எப்படி நாம எடுத்துக்க முடியும்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நான் அதான் சொல்ல வந்தேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் லாபம் என்பது நிரந்தர லாபம். அது அந்த கட்சி அவர் கண்ட்ரோல்ல வருவதற்கான ஒரு லாபம். பட் நீங்க ஆட்சிக்கு வருவது என்பது வேறு ஒன்று. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த ஆட்சிக்கு வரணும்னு அவர் நினைத்திருந்தா அவருக்கு கிட்டத்தட்ட சசிகலா அவர்களை உள்ள கொண்டு வந்திருப்பார், ஒரு அவைத்தலைவராக்கி இருப்பார். ஓபிஎஸ்ஐ விட்டு இருக்க மாட்டார். ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தது தானே கடந்த காலங்கள்ல. ஏதோ ஒரு தென்மண்டல பொறுப்பை கொடுத்து அவரை உள்ள வச்சிருக்கலாம். பட் நீங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகம் இதுவரை பார்க்காத ஒரு தேர்தல். 4 முனை போட்டி. நீங்க விஜய் நாளுக்கு நாள் ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு இருக்காரு, வளம் பெறார். விஜய் வெளியில வரமாட்டாரு. பனையூர் பண்ணையாரே வெளியவான்னு நம்ம ட்விட்டு போடலாம், எல்லாம் சரி. வீட்டுக்குள்ள இருக்கிற விஜய் யாரு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறது? டிவியை போட்டா வராரு, ஏதோ ஒரு பாட்டுல வராரு. நீங்க டிவியை போடுறோம், வீட்டுல குழந்தைகள் படம் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னு கிட்ட வந்து எட்டி பார்த்தா லியோ படத்துல உள்ள ஒரு பாட்டு ஓடுது. நீங்க விஜய் தான் வெளியே வர மாட்டாரு. ஆல்ரெடி உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற விஜய் எப்படி பிடிச்சி வெளியே தள்ளுவீங்க? அப்ப எவ்வளவு சவால்கள் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. அப்ப அவர் அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு செய்திருக்கணும். பட் ஆனா என்னன்னா, அவரு வந்து ஏற்கனவே ஒரு நினைவுல இருக்கலாம், வீரவணக்க நாள் கூட்டம் நடத்தினாங்க லாஸ்ட் இயர்ல நினைக்கிறேன். அதுல சொல்லிப்பார், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கே ரொம்ப உயர்வானது, எனக்கு ஆட்சி வரும் போகும். அவர் நினைக்கலாங்க, அத கிரவுண்ட்ல கரவேட்டி கட்டிட்டு வேலை செய்யறவன் சோர்ந்து போயிடுவான். திமுக 10 ஆண்டு எதிர்கட்சியா இருந்தாங்க, எவ்வளவு வீரியமா செயல்பட்டாங்க. அதிமுக ஒரு 5 ஆண்டு எதிர்கட்சியிலே பாருங்க, புதிய புதிய எதிரிகள் வந்துட்டாங்க. விஜய் வந்துட்டாரு, சீமான் 8% ஓட்டு எடுத்துட்டாரு. திமுக 10 ஆண்டு எதிர்கட்சி அரசியல் பண்ணுச்சு. 2011ல எதிர்கட்சி தலைவர் இருக்கையே கூட இழந்தாங்க. விஜயகாந்த் வைத்தார் எதிர்கட்சி தலைவரா. பட் திமுக 10 ஆண்டுகள் தாக்கி பிடிச்சிருந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எதிர்கட்சியை வீரியமா பண்ணுவாங்க. ஆளுங்கட்சியில அவர்கள் மேல விமர்சனம் இருக்கு, சட்டம் ஒழுங்கு விஷயங்களா இருக்கலாம், பெண்கள் பாதுகாப்புல இருக்கலாம், நிறைய விஷயங்களா இருக்கலாம். பட் எதிர்கட்சி அரசியல்ல கொரோனா நேரத்தில், ஊரடங்கு நேரத்தில் மதுக்கடைகள் எதுக்கிட்ட ஒரு கருப்பு சட்டையை போட்டு நிற்பாங்க. நீங்க எத்தனை பிரச்சனையும் கருப்பு சட்டை போட்டுருக்கீங்க? ஒரு கிட்னி திருட்டு நடக்குது, சிறுநீரக திருட்டை மையப்படுத்தி சட்டசபைக்குள்ள போறீங்க, அன்னைக்கு ஒரு நாள் கவனம் பெறுது. பட் அந்த வகையில பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அனுசரணை அரசியல் செய்திருந்தால்
அதிமுக இன்னும் கொஞ்சம் உயிர்ப்போடு இருந்திருக்கும். சரி, டிடிவி வந்திருக்காருல்ல இறங்கி. டிடிவி ஏன் வரணும்? அவர் சொல்றாருல்ல, அம்மாவின் பிள்ளைகள் ஓரணியில் திரள வேண்டும் என்பதற்காக பாஜக அழுத்தமா, அழுத்தம் இல்லையா? அதையெல்லாம் விட்டு விடுவோம். பட் ஒரு தேர்தல் போராடி பார்க்கிறார், தோல்வியில முடியுது. ஒரு பாராளுமன்ற தேர்தல் 2019 தோல்வி, 21 தோல்வி, 24 தோல்வி, எல்லாமே டிடிவிக்கும் தோல்வி தானே. அப்ப அவர் இந்த அணியில் வந்து இணைகிறார்ல, அவரை இணைத்துக் கொள்ள முடியுதுல்ல. ஓபிஎஸ் என்ன கேட்டாரு? என்னை யாராவது சேர்த்துக் கொண்டால் போதும், எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லைன்னு தானே சொன்னாரு. சோ அப்ப அந்த இடம் என்பது எடப்பாடி பழனிசாமி அவருடைய பலவீனம் தான். பட் அரசியலை பொறுத்தவரை 2 கணக்கு இருக்கு மேடம். ஒண்ணு தற்காலிக லாபம், இன்னொன்னு நிரந்தர லாபம். இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் ரீதியாக நிரந்தர லாபம் தான். ஏன்னா 2 பேர் வழக்கு மிக முக்கியமான அதுல பிளேயர்ஸ். ஒண்ணு சசிகலா அவர்கள், இன்னொன்று ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் திமுகக்குள்ள போயிட்டாரு. நாளைக்கு அந்த வழக்கு என்ன ஆகும்? ஓபிஎஸ் ஓட வழக்கு நீங்க எடுத்துதான் போகும். இரட்டை இலையை மீட்டு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மீட்டு ஓபிஎஸ் கையில வந்துருச்சுன்னா நாளைக்கு டிஎம்கேல போனவருக்கு எப்படி கொடுப்பாங்க? அது ஒரே பெட்டிஷன்ல முடிஞ்சு போகும் கேஸ். சசிகலா அவர்கள் தனி கட்சி தொடங்கிட்டாங்க. தனி கட்சி தொடங்கியவர் எப்படி அதிமுகவுக்கு உரிமை வர முடியும்? அதிமுக பொதுச் செயலாளர். சோ இதுல எடப்பாடிக்கு நிரந்தர லாபம். தற்காலிக சேதம் என்பது தேர்தல் அரசியல்ல தோற்று போகலாம். அதான் நான் சொல்றேன். அரசியல் பணிகள் என்பது, இயக்கம் என்பது ஒரு மக்கள் பணி. அந்த பணியை செய்யணும். அப்ப கிரவுண்ட்ல அது தொண்டர்கள் கிட்ட அதிருப்தியை ஏற்படுத்திடும். ஓபிஎஸ் போயிட்டாருன்னு சிவி சண்முகம் கொண்டாடி பேசலாம், சனி போயிடுச்சுன்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம், விமர்சிக்கலாம். பட் தேனி மாவட்டம்ங்கிறது ஓபிஎஸ் ஓட ஒரு கோட்டை தானே. தங்கத்தை பிடிச்சிருவன் அங்கிருந்து போனவங்க தானே. இன்னைக்கு திமுக இருக்கிற அமைச்சர்கள்ல 8 பேரு அதிமுக இருந்து போனவங்க. அப்ப உங்ககிட்ட சேதாரம் என்னங்கிறத பாருங்க. அன்வர் ராஜா போயிட்டாரு, நிலோபர் போயிட்டாங்க, எத்தனை சிறுபான்மையினர் இழந்திருக்கோம் பாருங்க. சோ இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கன்சிடர் பண்ணணும். அவருக்கு வெற்றி முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம், கட்சி முக்கியம்னு நினைக்கிறதா, ஆட்சி முக்கியம்னு நினைக்கிறோம் அப்படிங்கறதுதான் பார்வை. ஓபிஎஸ் அவர்கள் தாய் கழகத்துக்கு மீண்டும் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. இத தொண்டர்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிம்பத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா பொதுமக்கள் கிட்ட? ஏன்னா நீங்க சொல்லும் பொழுது அவர் என்னென்னலாமோ கேட்டு பார்த்தாரு, கெஞ்சி பார்த்துட்டாரு. ஆனாலும் இவர் இறுக்கமா இருந்ததால அவர் இந்த முடிவை எடுக்க தள்ளப்பட்டார் அப்படின்னாலும், தாய் கழகம்னு திமுகவ சொல்றாரு. அதுக்கப்புறமா எப்படி ஜெயலலிதாவை எதிரியாவே பாக்குற ஒரு கட்சியில இவர் இருந்துட்டு அம்மாவின் பிள்ளையா இவரால இதுக்கு மேல கட்டாயம் தொடர முடியாது. இந்த நெருக்கடியை அவர் எப்படி சமாளிப்பார்? நிச்சயமா மிக முக்கியமான ஒரு இடம் பாருங்க. நீங்க கிட்டத்தட்ட தாய் கழகத்துல இணையணும்னா இவர் நேரம் திராவிடர் கழகத்துல போய் இணையலாமே. அப்படியே வீரமணி அவருடைய கரத்தை வலுப்படுத்தலாங்க. அங்கிருந்து வந்ததானே திமுக. தாய் கழகம்னு திமுக மட்டும் எப்படி இவர் சொல்லுவார்? தாய் கழகம் என்பது மிக முக்கியமான அந்த பத்திரம் எடுப்போம். நம்ம வீடுல பத்திரம் எழுதுறப்ப மூலப்பத்திரம் எடுத்துட்டு வாங்க, தாய் பத்திரம் எடுத்துட்டு வாங்க. தாய் பத்திரம்னா இது முதல்ல போட்ட பத்திரம். அந்த முதல்ல உள்ள தாய் கழகம் அவருக்கு தீக்கா தானே. அப்ப எல்லாருக்குமே தீக்கா, திமுக, அதிமுக, மதிமுக, தேமுதிகன்னு போய்க்கலாம். அப்ப அவர் தாய் கழகம் என்பது இப்ப ஏதோ இணைந்து விட்டோம் அந்த தொழில அவர் பேசுகிறார் ஒன்று. இன்னொன்னு ஓபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட அவர் திமுகவை நெருங்குகிற பொழுது, அவர் நெருங்க தொடங்கினார்ல இடைக்காலமா, அப்பொழுதே அவரோடு இருந்த பல ஒன்றிய செயலாளர்கள், எனக்கு தெரியும் தென் மாவட்டத்திலே நான் இருப்பவன் என்பதனால பல ஒன்றிய செயலாளர்கள் அதிமுக பக்கம் திரும்பிட்டார். தர்மர் ஏமானார். தர்மர் யாரு? ஓபிஎஸ்க்கு வலதுகரமாக இருந்தவர். கடந்த 2021க்கு பின்பு அந்த பாராளுமன்ற தேர்தல் தான் முதல் சண்டை. நாடாளுமன்ற தேர்தல்ல ராஜ்யசபாக்கு 2 சீட்டு இருக்கு. எடப்பாடி சொல்றாரு 2 சீட்டு நான் தான் போடுவேங்கிறார். இல்ல நான் ஒருங்கிணைப்பாளர், நீங்க இணை ஒருங்கிணைப்பாளர் தான், எனக்கு ஒரு சீட்டு உங்களுக்கு ஒரு சீட்டுன்னு முதல்ல அதிகார கொடி பிடித்தது ஓபிஎஸ். அப்பதான் தர்மருக்கு போட்டாரு. தர்மர் உங்களுக்கு தெரியும், ராமநாதபுரம் மாவட்டம். அந்த ராமநாதபுரம் மாவட்டத்துலதான் ஓபிஎஸ் 3 லட்சம் ஓட்டு எடுத்தாரு. தர்மர் வேலை பார்த்தாரு, வேட்டியை மடித்து கட்டி கொண்டு தர்மர் தெரு தெருவாக போய் வேலை பார்த்தாரு. இன்னும் நீங்க விஷுவல் போட்டு பாருங்க, தேடி பாத்தீங்கன்னா கிடைக்கும். அதிமுக ஆபீஸ உடைக்கப்பட்ட பொழுது வேட்டியை மடித்துக் கொண்டு ஓபிஎஸ் பக்கத்துல நிக்கிறவர் தர்மர். அதுக்கான ஆட்கள் முதுகலத்தூர், அவருடைய பகுதியிலிருந்து வந்தவங்க. நீங்க தர்மர் அதிமுகவால் அணைத்துக் கொள்ளப்படுகிறார். ஓபிஎஸ்க்கான இடம் எங்க? அவன் ஒரு தர்மரு. நீங்க பாருங்க, தர்ம யுத்தம்லாம் நடத்துறவருங்க. நமக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கியிருந்தாரு. 6 வருஷம் ராஜ்யசபா எம்பி காலம். அவ்வளவு பெரிய ஓபிஎஸ் எம்பி பதவி இடங்க ஒண்ணுமே இல்லைங்க. தூக்கி போட்டு ஓபிஎஸ் கூட போறேன்னு அவர் ஓபிஎஸ் கூட போயிருக்காரு. அப்ப அதிகாரம் என்பது, ஆட்சி அதிகாரம் என்பது தங்கள் பொருட்டை தக்க வைப்பதாக மாறி போயிருக்கு. நீங்க மனோஜ் பாண்டியன் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியெல்லாம் ராஜினாமா செய்துட்டாரு. நேற்று வரை ஓபிஎஸ் வலதுகரமாக இருந்தவர். பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதுல தமிழகத்தில் முதலில் அதிமுகவுக்கான முகமும் முகவரியும் பாஜகவுக்கு கொடுத்ததே ஓபிஎஸ் தான். அதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அவரே சொல்லியிருக்காரு. தர்மயுத்தம் யார் சொல்லி நடத்துறேன்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்களோடு இருந்த மனோஜ் பாண்டியன் அவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்னு திமுக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. திமுக அதுக்கான குழு அமைத்திருக்கிறது. அந்த குழுல மனோஜ் பாண்டியனும் இருக்கிறார். சோ அப்ப திமுகவுக்கு தேவை இருக்கு, அணைத்துக் கொள்கிறார்கள். ஓபிஎஸ் ஓடு அதிகாரத்தில் இருப்பவர்கள் போவாங்க, தொண்டர்கள் போக மாட்டாங்க.
நீங்க அவங்க எல்லாமே நீங்க கேட்ட மாதிரி அம்மாவின் பிள்ளைகள் அப்படிங்கிற வார்த்தையை மாதிரி ஓபிஎஸ்க்கு என்று ஒரு ஆதரவாளர் வட்டம் இருக்கும். அது ஒரு குறுகிய வட்டம். அது யாரு எந்த கட்சிக்கு போனாலும் கூடயே போவாங்க. அந்த வட்டம் தான் போகுமே ஒழிய, ஒரு ஒரு தொண்டர்கள் அப்படியே போயிருவாங்கன்னா, நீங்க தொண்டர்களை எப்படி திரட்டி வச்சிருக்கீங்க? திமுக தீய சக்தி, திமுகவுக்கு எதிரான இயக்கம், அம்மா தான் எல்லாம், புரட்சி தலைவி அம்மா அப்படி இப்படின்னு நம்ம பேசி ஒரு கூட்டத்தை உருவாக்குறோம். ஒன்று. இன்னொன்று எடப்பாடி எதிர்ப்பு. எடப்பாடி எதிர்ப்பு என்று ஒரு இயக்கம் உருவாகுது. அதிமுக தொண்டர்களின் உரிமைகளை மீட்போம். அதிமுக உரிமை மீட்பு கழகம். அதிமுக உரிமை மீட்பு கழகம் எப்ப நிறுத்த போகும்? திமுக ஐக்கியமானோடனே போயிருச்சு. அப்ப நீங்க அவருக்கு பின்னால் திரண்ட தொண்டர்கள் என்பவர்கள் அதிமுக ஓபிஎஸ் மீட்பார்னு திரண்ட தொண்டர்கள். பட் டிடிவிக்கு அது இல்ல. டிடிவி அதிமுகவை மீட்கணும்னு புறப்படல. டிடிவி எடப்பாடிக்கு சில விஷயங்களை உணர்த்தணும். எடப்பாடி துரோகி, எதிரி அப்படின்னு களமாடினார். அதனுடைய ரிசல்ட் தான் உங்களுக்கு 5% ஓட் ஆகுது 2019ல. 2021ல 2% ஆகுது. 2024ல 1% தொடுறாரு. 2 தொகுதியில தான் போட்டிடுறாரு. ஓபிஎஸ் எங்க தன்னை ப்ரூவ் பண்ணிருக்காரு? அவர் மட்டும் தானே நின்றுருக்காரு. நீங்க 4 பேரை நிறுத்தி காட்டி ப்ரூவ் பண்ணிருக்கணும்ல. அதுவும் இல்லைல்ல. சோ அப்ப அந்த அடிப்படையில ஓபிஎஸ்க்கு அனுதாபம் வருமான்னு கேட்டீங்க. இன்னொரு இடம். அந்த அனுதாபம் வருவது என்பது அவர் இப்பொழுது அதிமுகவுக்குள்ளும் போகாம, திமுகவுக்குள்ளும் போகாம, வெளியிலிருந்து ஒரு நீதி கேட்டால் அனுதாபம் வரும். நீங்க அதை விட வசதியான ஒரு இடத்துக்கு தானே குடிபெயர்ந்திருக்கீங்க. ஒரு வீடு இடிக்கப்படுது. என்க்ரோச்மெண்ட் ஆக்கிரமிப்புல ஒரு வீடு இடிக்கப்படுது. வீடு இல்லாம நிக்கிறதுக்கும், ஐயோ இந்த வீடை இடிக்க போறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல பங்களா அந்த பங்களாக்குள்ள குடிபெயருங்கன்னு சொல்லி அனுப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அவர் வீடுல இருந்து நிக்கல. ஒரு வாழ்வை அடைந்து எப்படியும் அவர் தான் போடி நாயக்கன் ஒரு வேட்பாளர். திமுக மந்திரி சபை அமைக்கும் போது திரும்பி மந்திரியாக்க போறாங்க. 8 அமைச்சர் ஏற்கனவே இருக்காங்க. கடைக்கோடியில இங்க தூத்துக்குடியில அனிதா ராதாகிருஷ்ணன்ல தொடங்கி சென்னையில சேகர் பாபு வரைக்கும் 8 அமைச்சர்கள் இருக்காங்க. அப்ப 8ஓட ஒண்ணு இவர் ஓபிஎஸ் ஒரு 9 ஆயிருவாரு. ஒருவேளை ஒருத்தரோட வைத்தியலிங்கத்துக்கு சீட் வாங்கி கொடுத்து தஞ்சாவூர்ல ஜெயிக்க வச்சு அவர் ஒரு மினிஸ்டரானா 10 ஆயிருவாங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் பார்த்தா தெரியும். திமுகல இருக்கக்கூடிய தொண்டர்களா நாங்க எங்க போறதுன்னு கேக்குறாங்க. அந்த வருத்தம் இருக்கு. சோ அப்ப ஓபிஎஸ்க்கான ஓட்டு என்பது திமுகவுக்கும் லாபம். அந்த தொகுதியில் லாபம். ஒரு 1, 2 தொகுதிகள்ல லாபம். ஓபிஎஸ்க்கான லாபம் என்பது அரசியலால் தான் வாழ்விழந்த போது ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காங்க திமுக. அந்த வகையில ஓபிஎஸ்க்கும் இது லாபம். எடப்பாடி பழனிசாமிக்கான லாபம் என்பது நிரந்தர லாபம் அப்படின்னு தான் பாக்குறேன். 3 தரப்புக்குமே லாபம் இருக்கு. இத ஓபிஎஸ் அவர்கள் திமுகன்னு நினைச்சதுக்கு அப்புறம் அவர் கூட இருந்த ஆதரவாளர்களோடயே அவர் போயிருந்தா இன்னும் பெட்டரா அவருக்கு ஒரு மரியாதை கிடைச்சிருக்கும். ஒரு பொசிஷனிங்கும் பெட்டரா இருந்திருக்கும் இல்லையா? எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இப்ப திரும்ப அவர் அங்க போகும்பொழுது, அவருடைய அந்த பழைய ஆதரவாளர்கள் இவரை எப்படி பார்ப்பாங்க? இவருக்கான அந்த மரியாதை வந்து உண்மையானதா இருக்குமா? நிரந்தரமானதா இருக்குமா? நீங்க நல்லா நினைவு இருக்கும். ஒருத்தரோட வைத்தியலிங்கம் அவர்கள் ஏன் இந்த முடிவை எடுக்கிறீங்கன்னு கேட்டபோது, வைத்தியலிங்கம் சொன்னாரு, அவர் முடிவை தாமதமாக எடுக்கிறார். அதனாலதான் போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட நீங்க மனோஜ் பாண்டியன் அவர்களுடைய குரலும் அதுதான். நீங்க ஓபிஎஸ் அவர்கள் கடந்த முறை சிஎம் பார்த்தார்ல ஒரு 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தாரு. 2, 3 நாட்கள் நினைக்கிறேன். அன்று கூட அவருடைய மனநிலையில என்டிஏல இருந்து தன்னை அழைப்பாங்க. பாஜக தன்னை அழைக்கும். நீங்க திமுக போயிடாதீங்க சமரசம் பேசுவாங்க அப்படிலாம் நினைத்தார். ஆனால் அது எதுவும் நடக்கல. நீங்க எதுவுமே நடக்காத சூழல்ல அவர் திமுகவுக்குள் போய் ஐக்கியமாகிறார். அவர் முடிவை நேரமே எடுத்திருந்தாருன்னா, கொஞ்சம் சீக்கிரமே எடுத்திருந்தாருன்னா, அவர் கூட 4 எம்எல்ஏ இருந்திருப்பாங்கல்ல. நீங்க கேட்ட கேள்வி மாதிரி. மனோஜ் பாண்டியன் இருக்காரு பாருங்க. வைத்தியலிங்கம் இருக்காரு பாருங்க. மனோஜ் பாண்டியன் எங்க இருக்காரு? அதான் நான் சொன்னேன். அவர் வந்து தமிழ்நாடு தலைகுனியோட மட்டும் பிரச்சார பயணத்துல இருக்காரு இன்னைக்கு. அந்த அளவுக்கு திமுக கொடுத்திருக்காங்க. இதே 4 சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஸ்டாலின் அவர்களை அவர் சந்தித்திருந்தாருன்னா அவருக்கான வெயிட் அதிகம். நான் தான் சொன்னேன். பலவீனமான ஓபிஎஸ்ஐ கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு ஒரு அரணாக அல்லது அவருக்கு ஒரு வாழ்வை தான் நீங்க திமுக தரதே ஒழிய அவருக்கு பெரிய அதிகாரம் தான் கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. தேனி மாவட்டத்துல ஏற்கனவே அங்க 3 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. சங்க தமிழ்ச்செல்வன் எம்பியா இருக்காரு. அதிமுக இருந்து போனவர் தான் எம்பி. நாளைக்கு தேனியில இருந்து இவர் ஜெயிச்சா ஒரு அமைச்சர். அவங்க திமுக காரங்களாம் என்ன செய்வாங்க? அவங்க உள்ளூர கிரவுண்ட் ஜெல் ஆகணும். அதை எப்படி ஜெல் பண்ணுவாங்க? சோ நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஓபிஎஸ் அவர்களுடைய முடிவு என்பது நிச்சயமா அவருக்கு ஒரு பெரிய தொண்டர்கள் ஆதரவுலாம் நிச்சயமா தராதுங்க. நீங்க இத்தனை ஆண்டு கட்சி நடத்துறாரு. 9 ஆண்டு கட்சி நடத்துறாரு டிடிவி தினகரன். அம்மாவின் பிள்ளைகள் ஓரடி தரணும்னு தானே கட்சி நடத்துறாரு. திமுகவோட எங்க போனாரு? நீங்க ஓபிஎஸ் கூட இருந்தாரு. பண்ருட்டி ராமச்சந்திரன். திமுகவுக்கு பக்கமா அவர் நெருங்கினோம்னா அவர் என்ன பண்ணாரு? என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு? அவருக்கு எத்தனை ஆண்டு அரசியல் அனுபவம் கொண்டவர் பண்ருட்டி ராமச்சந்திரன். தேமுதிகவை விஜயகாந்த் தொடங்கிய போது தேமுதிகவின் பக்கம் நின்றார். அதிமுகவை பிடிக்கல அவருக்கு. அதிமுக விட்டு விலகி நின்றார். திமுக பக்கமா இருந்தாரு. பாமகவில் இருந்தாரு. பாமகவுக்கு தலைவர் இருந்தாரு. அங்கிருந்து வந்து தேமுதிகவுக்கு தலைவர் இருந்தாரு. இப்ப பாருங்க தனி அமைப்பு தொடங்கி தேர்தல்ல போட்டியிட மாட்டோம் நான் விஜய்க்கு ஆதரவுன்றார். ஓபிஎஸ் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் அனுபவம் கொண்ட பண்ருட்டி ராமச்சந்திரனே தக்க வைக்க முடியலையே. பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு இருப்பது திமுக எதிர்ப்பு. அவரால் உறுதியா இருக்காரு பாருங்க. அப்ப ஓபிஎஸ்னுடைய
இந்த நிலைப்பாடு என்பது நிச்சயம் ஓபிஎஸ் தேர்தலில் வெற்றி பெற வைக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க 3 முறை முதல்வராக இருந்திருக்கிறார். சோ மக்கள் மத்தியில நல்ல செல்வாக்கு இருக்கும். அது அனுதாபமும் இருக்கும். நீங்க அனுதாபம் இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுக்காக இந்த சமூகமே அப்படி அனுதாபத்துல இருக்க ஓபிஎஸ் மேலன்னு சொல்ல முடியல. நீங்க சசிகலா ஒண்ணுமே இல்லாம இழந்து நிக்கிறாங்க. அவங்க மேல அனுதாபம் வரும். அந்த அம்மா போய் கண்ணீர் விட்டுச்சுன்னா, அழுதுச்சுன்னா நான் எப்படி இருந்தேன்? அன்னைக்கு பேசுறாங்கல்ல. நான் ஒரு பேரை சொல்ல கூட விரும்பலங்கிறாங்கல்ல. டிடிவி தினகரன் மேல அனுதாபம் ஏன் வந்துச்சு? அவர் எல்லாத்தையும் இழந்து தனியா கட்சி நடத்தினாரு. 21 தொகுதியில வெற்றியை பறிச்சாரு. நீங்க திமுக கூட போய் உட்கார்ந்துட்டு, நீங்க எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சீங்கன்னா, அதுதான் ஸ்டாலினும் பண்றாரு. நீங்க பண்றதுல அதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? நீங்க கருப்பு சிவப்பு கொடியோட போய் திமுகவை பாராட்டி அதிமுக விமர்சிச்சா என்ன லாபம்? அதிமுகக்குள்ளேயே இருந்து அந்த அதிமுகவை கல்லெறிந்த போதுதான் நீங்க கவனிக்கப்பட்டீங்க. இனி ஓபிஎஸ் 10ஓடு 11 அத்தோடு இவரும் 1 அப்படிங்கிற மாதிரிதான் மாறும் அப்படின்னு தான். இப்போ டிடிவி அவர்கள் பத்தி நீங்க குறிப்பிட்டு இருந்தீங்க. இங்கேயே வலுவா இருக்காருன்ட்டு. அவர் இருந்தாலும் எடப்பாடியோட தொகுதி பேச்சுவார்த்தைலாம் நான் நடத்த மாட்டேன். நான் பிஜேபி வழியா தான் வந்தேன். என்டிஏவோட தான் பேசுவேன். அப்படின்ற அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அது எவ்வளவு சிக்கல்கள உண்டு பண்ணுது. அவரும் வந்து அதிமுகவ வந்து ஒடுக்குற ஒரு வேலைய மறைமுகமா செய்ற மாதிரி தானே தெரியுது இதுக்குள்ள. அவருக்கு 2 சிக்கல் இருக்கு. ஒன்று என்னன்னா, அவரு கிட்டத்தட்ட முதல் நாள் சந்திப்பின் போதே அவர் அதிமுகவின் வாசல் வழியா வந்ததில்ல. அவர் கூட்டணிக்குள் இணைந்த போது பியூஷ் கோயலை சந்தித்தார். மறுநாள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார். உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த ஒரு மோடி அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி உள்ள நுழைஞ்சோடனே நேர விறுவிறுன்னு போய் டிடிவி தினகரன் அவர்களுக்கு கையை கொடுத்தார். இவரும் பேசுகிற பொழுது பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார். அதற்கு பின்பு இந்த எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, என்றுமில்லை எங்க நிலவின் தேய்பிரைன்னு பாட்டு மட்டும் தான் பாடல. 2 பேரும் நல்ல ஒற்றுமையா தான் இருந்தாங்க. சேர்ந்து பிரஸ் மீட் எல்லாம் கூட கொடுத்தாங்க. பட் இதுல ட்விஸ்ட் என்னன்னா, டிடிவி தினகரனை அதிமுகவோடு நெருங்கிய உடனே அந்த பகுதியை சேர்ந்த ராஜா மாணிக்கராஜா கடம்பூர் ராஜுக்கு எதிராக நின்னார். அந்த மாணிக்கராஜா போய் திமுக சேர்ந்துட்டார்ல. நீங்க அவர் கிட்டத்தட்ட 3 மாவட்ட செயலாளர்களோட போயிட்டாரு. அது ஒன்று. இன்னொன்று, நீங்க நல்லா பாருங்க, 9 ஆண்டுகள் அமைதியாக இருந்த சசிகலா டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கைகோர்த்த உடனே கலகம் பண்றாங்க. 30 தொகுதிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் எனக்கு கிடைக்க தகவலை சொல்றேன். 30 தொகுதிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க தென் மாவட்டத்துல. அமமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த தொகுதிகள்ல தோக்கடிப்பேன் இருக்காங்க சசிகலா அவர்கள். அப்ப அவர்களுக்கு பிடிக்கல குடும்பத்திற்குள்ள. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட டிடிவி தினகரன் அவர்கள் கைகோர்த்ததே பிடிக்கல. அவருக்கு அந்த அந்த உணர்வு இருக்கும்ல. நம்ம சித்தி எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க, போட்டி வேட்பாளர் போடுவாங்க. போன தடவை தான் ஸ்பாயிலரா இருந்தார்ல. டிடிவி ஜெயிக்கலங்க. 21 தொகுதியில ஸ்பாயிலர்ல, பிக்கஸ்ட் ஸ்பாயிலர்ல ஒரு தொகுதியில 30,000 ஓட்டுக்கு மேல எடுத்தது தென் மாவட்டத்துல மட்டும் 8 தொகுதியில எடுத்திருக்காரு. அந்த பட்டியல் இருக்கு. 8 தொகுதிகள்ல 30,000 ஓட்டுக்கு மேல எடுத்திருக்காரு. அதுல ஒரே ஒரு தொகுதி காரைக்குடின்னு நினைக்கிறேன். அதுல இருக்கிறவர் மட்டும்தான் தேர்போகி பாண்டி ஞாபகம். அவர் மட்டும்தான் இன்னும் அமமுக இருக்காரு. 8 வேட்பாளர்களுமே திமுக போயிட்டாங்க, அதிமுக போயிட்டாங்க. அவருமே ஏறக்குறைய ஆள்படை அம்பாரி அனைத்தையும் இழந்தவர் தான். பட் ஆனா அவர் ஏதோ ஒரு புள்ளியில சமரசமாகிறார்ல. திமுக பக்கம் நெருங்கிடக்கூடாது, திமுக வந்துடக்கூடாது, நம்மளோட கொள்கை அதிமுக. சோ இந்த பக்கம் நகர்வுங்கிறது வர்றாருல. சோ அந்த நகர்வு சசிகலாவுக்கு பிடிக்கல. அப்ப அவர் அதனால வேற வழி இல்லாமல் அவர் இப்படி பேச ஆரம்பிக்கிறார். நீங்க நேத்து பாருங்க, நயனாநாயகனோட டோன் பாருங்க. நேத்து தமிழ்நாட்டுல 30 எம்எல்ஏக்கள் ஜெயிப்போம், கூட்டணி ஆட்சி வருங்கிற. இப்ப அதிமுகவுக்கு பலமுனை தாக்குதல். இந்த மத்தளம் சொல்லுவோம், கொட்டை. எங்க ஊர்ல மத்தளத்துக்கு இரு பக்கமும் அடிப்பாங்க. அந்த கொட்டடியுடைய மிருதங்க கலையும் ஒரு பக்கம் அடிக்க மாட்டாங்க, 2 பக்கமும் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அது மாதிரி இந்த சைடு ஒரு இடி, அந்த சைடு ஒரு இடின்னு பழனிசாமி சிங்கித்தான் போகிறார். பட் அதை மீறி அவர் களம் காண்கிறார். அது அவருடைய தன்னம்பிக்கை. அவர் வெற்றியோ தோல்வியோ அவர் ஒரு தன்னம்பிக்கையோடு களம் காண்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியது. டிடிவி தினகரன் அவர்களுடைய குரல் என்பது அடங்கி போகிற குரல் அல்ல. அது வந்து சசிகலா அவர்களுடைய குரலினுடைய எதிர்விளைவாக அவர் இப்படி பேச வேண்டியிருக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்பாகவே சபாநாயகராக ஓபிஎஸ் ஆக்கப்படுவார், திமுகவில் இணைவார் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால செய்திகள் வலம் வந்தது. அது வந்து ரூமருங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்ப அதுல பாதி உண்மையாகிற பட்சத்துல திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா இவர் சபாநாயகர் ஆக்கப்படுவாரா? அப்படி இவர் சபாநாயகர் ஆனா ஒருவேளை எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஏடிஎம்கே இருந்ததுன்னா அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? எடப்பாடி அவர்களோட நிலைமை எப்படி இருக்கும்? இது வியூகங்களின் அடிப்படையில இருந்தாலும் அப்படி நடந்தா எப்படி இருக்கும்ன்றது கேள்வி. நிச்சயமாக சபாநாயகராக இப்பொழுது இருப்பவர் அப்பாவு. அப்பாவு அவர்கள் மீண்டும் ஜெயித்தால் அவருக்கே கொடுப்பார்களா, ஓபிஎஸ்க்கு கொடுப்பார்களா? ஓபிஎஸ் அவர்களை சபாநாயகராக இருக்க முதல்ல ஓபிஎஸ் விரும்புவாரா என்பது ஒரு கேள்வி. அவர் சபாநாயகர் பதவி உங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்துக்குள்ள அதிகாரமிக்க பதவி தான் என்றாலும் பெரிய அளவுல கிரவுண்ட்ல போயிருந்து ஒரு அமைச்சர்கள் மாதிரி அவங்க பெருசா கலப்பணி செய்து விட முடியாது. பெரிய அளவுல பிரஸ் மீட் எல்லாம் சும்மா கொடுத்துட்டே இருந்த முடியாது.
ஒருவேளை சபாநாயகர் பதவி தான் ஓபிஎஸ்க்கான ஆசையாக இருந்தது, பிஜேபியே கவர்னர் கொடுத்துரும். நீங்க அவர் தீவிர பாலிடிக்ஸ்ல இருக்கணும். அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பது அவர் ஒரு சபாநாயகரோடு சுருங்க வரல. அவர் அமைச்சராகணும் என்று ஆசை இருக்கும். முதன்மை அமைச்சர்கள்ல ஒருவரா இருக்கணும்ன்றது இருக்கும். இன்னொன்று தன்னுடைய மகன் ரவீந்திரநாத்தினுடைய அரசியல் எதிர்காலத்தை பார்க்கணும். நீங்க 2019 நினைவுல இருக்கலாம். ஒட்டுமொத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் 39 தொகுதிகள்ல அதிமுக ஜெயிச்சது அந்த ஒரு தொகுதி தான். சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு குடும்பம் தான். அவங்க குடும்பம் ஒரு செல்வாக்கான குடும்பம் தான் தேனியில. சோ அந்த இடங்களை எல்லாம் தக்க வைக்கணும். அப்ப அவர் சபாநாயகர் ஆனால் எப்படி இருக்கும்? மிக முக்கியமான ஒரு இடம் தான். பேச விடுவாரா? குறுக்கீடு செய்வாரா? அது செய்வாரா? பொதுவா ஓபிஎஸ்னாலே பணிவுனாலே ஓபிஎஸ். அவர் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒரே தரசுல தான் இயக்குவார் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னொன்று அவருடைய நீண்ட காலமா அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து உள்வாங்கியவன் என்கிற முறையில சொல்றேன். அவர் பணிவாகத்தான் இருப்பார். அதனால அந்த பதவிக்கு அவர் செட் ஆக மாட்டார். அது திமுகவுக்கும் தெரியும். நீங்க இன்னைக்கு இருக்க அப்பாவை பாருங்களேன். உறுப்பினர் 2 நிமிஷம் தான் பேசணும். ஆனா அவரே அதை 2 நிமிஷம் சொல்லுவார். நீங்க 2 நிமிஷம் தான் பேசணுங்கிறத அவர் 2 நிமிஷம் சொல்லுவார். சோ அது ஓபிஎஸ் அவர்கள்ட்ட அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். சோ அவர் சபாநாயகர் ஆக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அப்படி ஆக்கப்பட்டால் அதிமுகவோட அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் அவர் பண்ணுவார். அவர் வந்து ஒரு முரண்டு பிடித்து ஐயோ நம்மளை வெளியேற்றின இயக்கம் அப்படிலாம் எதுவுமே பார்க்க மாட்டார். அவர் எப்பொழுதுமே ஒரு பணிவுக்கு பெயர் பெற்றவர் தான். அந்த பணிவோடே தான் இருப்பார் அப்படின்னு தான் பாக்குறேன். திரு ஐயப்பன் அவர்களுக்கு உசிலம்பட்டி தொகுதியே ஒதுக்கப்படுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அன்னைக்கு சிஎம் வந்து அவர் பேசுகிற பொழுது அப்படி ஒரு கம்பீரமா ராஜ கம்பீரமா இருந்துகிட்டு அப்படி ஒரு பயங்கரமா சிரித்தார். ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக சில டிமாண்டுகளோட தான் போயிருப்பாரு. ஒரு 3 தொகுதியில 4 தொகுதியில கேட்டிருப்பாரு. அவருக்கு 3 அல்லது 4 தொகுதிகள் ஒதுக்கப்படும் கூட சொல்லிருக்கலாம். அவர் கோட்டால. நான் சொல்றது அவர் கோட்டால. அவர் என்ன இணைந்து விட்டார். அப்ப அவருக்கு 3 தொகுதிகள் அப்படிங்கும்போது நீங்க ஒருத்தநாடு வைத்தியலிங்கத்துக்கு தாங்க, மனோஜ் பாண்டியனுக்கு ஒரு தொகுதி தாங்க கேட்க முடியாது. அவங்க எல்லாம் ஏற்கனவே இணைந்து விட்டார்கள். அவர்கள் சொந்த கோட்டா. சோ அப்ப இவருக்கு ஒரு 2 சீட்டோ 3 சீட்டோ கொடுப்பாங்க. நிச்சயமா உசிலம்பட்டி ஐயப்பனுக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா சிஎம் ரசிச்சுட்டார்ல. குலுங்கி அன்னைக்கு ரொம்ப ஒரு கம்பீரமான ரசனையோட ஒரு பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். சோ நாளைக்கு நேர்காணலே நடக்கும்போது விருப்ப மனுவை கொடுக்கும்போது ஐயப்பனுக்கும் அவருக்கும் ஒரு 1 to 1 கனெக்ட் ஆகும். அன்னைக்கு நல்லா பேசுனீங்க பாரு, நீங்க சீட்டு தாங்க தலைவர்னு கேட்பாரு. சோ அரசியலை பொறுத்தவரை இதுதானே ஒரு 1 to 1 கான்டாக்ட் இல்ல இருக்காங்க. சோ இன்னொன்னு ஓபிஎஸ் கிட்ட இருக்கிறதே 1, 2 பேர் தான். அதுல நீங்க ஐயப்பனுடைய வெற்றியை சாதாரணமா நினைக்க முடியாது. நீங்க ஐயப்பன் கேட்டதால நான் சொல்றேன். அந்த தொகுதியினுடைய பலத்தை சொல்றேன். அதிமுக நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அந்த உசிலம்பட்டி தொகுதியில அமமுக மட்டும் 50,000 ஓட்டு இருக்காங்க. முக்குளத்தோர் பெல்ட் அது. அதுல ஃபார்வர்ட் பிளாக் கட்சி உங்களுக்கு தெரியும். ஃபார்வர்ட் பிளாக் என்பது ஏறக்குறைய முக்குளத்தோருக்கான ஒரு மிக முக்கியமான அமைப்பு. அந்த கட்சி உயிர்ப்போடு இருக்கு இல்லீங்களா? உயிர்ப்போடு இருக்கு. ஆமா உயிர்ப்போடு இருக்கு. அங்க திமுக கூட்டணியில போட்டிட்டாங்க. அமமுக 50,000 ஓட்டு எடுத்த பின்னாடி அங்க ரெட்டையில ஜெயிச்சு. அதான் உசிலம்பட்டி ஐயப்பன். நீங்க இது ஐயப்பனுக்கான வெற்றியா அப்படின்னு மதிப்பீடு செஞ்சா திமுக நிச்சயம் சீட்டு கொடுக்கும். பாருங்க 50,000 ஓட்டு அமமுக பிரிச்ச பிறகும் ரெட்டையில ஜெயிச்சிருச்சுன்னா ரெட்டையில அந்த சீட்ல மீண்டும் ஜெயிக்கும். பாருங்க 50,000 ஓட்டு நாங்களே எடுத்துக்கணும் அமமுக அந்த தொகுதியை கேட்கும். ஏன் டிடிவி தினகரன் வந்து தேர்தலை நிக்கலன்னு சொல்லிட்டாரு. நின்னா அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருந்த தொகுதிகள்ல ஒன்னாவும் உசிலம்பட்டி இருந்துச்சு. அவர் கட்சியினர் சொன்னது. அவர் நின்னா இங்க நிக்கலாம் 50,000 ஓட்டுக்கு மேல நாங்க எடுத்திருக்கோங்க அப்படின்னு. சோ அப்ப உசிலம்பட்டி ஐயப்பனுக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்கலாம். மதுரையில் கோபாலகிருஷ்ணன் அவரு ஓபிஎஸ்க்கு தீவிர ஆதரவாளர் இன்னைக்கு இணைந்தாரான்னு பார்க்கல பெரிதாக முன்னாள் எம்பி. அப்படி ஒரு சில பேர் தான் இருக்காங்க. சோ அவர்களுக்கெல்லாம் இவர் சீட்டு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 3 சீட் வரையும் ஓபிஎஸ் சொல்றாலும் கொடுப்பாங்க. முன்னாள் அமைச்சர் 3 முறை முதல்வராக இருந்தவர். ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு எம்எல்ஏன்னு வச்சா கூட 3 சீட்டு கொடுத்தாராகணும். அந்த அடிப்படையில் கொடுப்பாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். ரொம்ப அருமையா பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. சில நாட்கள் பொறுத்திருந்தா தெரியும் என்ன மாதிரி தொகுதி பங்கீடு இருக்கு, இவங்களுக்குள்ள எப்படி ஒருங்கிணைத்து போறாங்க அப்படின்றது நமக்கு புரிய வரும். நன்றி சார். மீண்டும் வேற ஒரு நேர்காணல்ல சந்திப்போம். வணக்கம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.